ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை இன்னைக்கு என்ன குழம்பு சேனலில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான வெஜிடபிள் சாம்பார் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். சவுத் இந்தியன் ரெசிபிஸில் ரொம்ப ரொம்ப எல்லாருக்குமே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் சாம்பார் தான். இந்த சாம்பாரை டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துக்குங்க. அதில் நான் ஒரு அரை கப் அளவுக்கு துவரம்பருப்பை நல்லா ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். ஒரு 2-3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஊற வச்சுட்டு அந்த தண்ணியோடையவே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அது கூடவே ஒரு வெங்காயமும் ஒரு தக்காளியும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒன்றும் பாதமாக கட் பண்ணி ஆட் பண்ணால் போதும், ரொம்ப பொடியெல்லாம் கட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அது கூடவே ஒரு 5 பூண்டு பல்லும், ஒரு 2 பச்சை மிளகாவும், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கட்டி பெருங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் தூள் பெருங்காயம் ஆட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும், தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்குங்க. இதை விசில் போட்டுடலாம். ஒரு 6 விசில் மீடியம் ஃப்ளேமில் விட்டு எடுத்து இதை தனியாக வச்சுக்குங்க. இப்போது இன்னொரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்ச பிறகு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகும், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 4 காஞ்ச மிளகாவை கிள்ளி ஆட் பண்ணிக்கிட்டு அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டு ஒரு 20 சின்ன வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் முழுசாக சாப்பிட பிடிக்குன்றவங்க இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் பொடியாக கட் பண்ணி கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்கும் போதே ஒரு 5 பல்லு பூண்டை நல்லா தட்டி ஆட் பண்ணிக்கோங்க. தோலோட தட்டி சேர்த்துக்குங்க. வெங்காயம் நல்லா இப்போ வதங்கி வந்த பிறகு இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். வெஜிடபிள் பொறுத்த வரைக்கும் உங்கள் விருப்பம் தான். நான் இன்னைக்கு கேரட்டு, கத்திரிக்காய், முருங்கைக்காய் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பீன்ஸ்லாம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சவு பீன்ஸு, பூசணிக்காய் எல்லாமே மிக்சட் வெஜிடபிள்ஸாக கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கிட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு காயும் இந்த மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் இதை அப்படியே கொதிக்க விட்டுருவோம். மூடி போட்டு அந்த காய் நல்லா வெந்து வர்றதுக்காக இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுடலாம். இப்போ காய் நல்லா ஓரளவுக்கு வெந்து வந்த பிறகு நம்ம ஆல்ரெடி வேக வச்ச துவரம்பருப்பை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நான் இதை மசிச்சுலாம் ஆட் பண்ணலை. துவரம்பருப்பு எப்போவுமே நம்ம குழைய மசிச்சு ஆட் பண்ணோன்னா சாம்பார் ஒரு சேறு மாதிரி இருக்கும் சொல்லுவாங்கள்ல, ரொம்ப பேஸ்ட் மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி இல்லாமல் பருப்பு கொஞ்சம் நல்லா நெட்டாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் 6 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்தீங்கனாலே போதும், கரெக்டான அளவுக்கு அது வெந்து வந்திருக்கும். பருப்பை ஆட் பண்ண பிறகு அந்த குக்கர்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு கம்மியாக இருந்தால் செக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷமும், லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷமும் இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு கொதிச்சுட்டு இருக்கும்போது நம்ம புளி தண்ணி ஆட் பண்ண போகிறோம். ஒரு 1/4 கப் அளவுக்கு புளி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. புளி தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் இது நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்து வந்த பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உங்களுக்கு நெய் சேர்க்க விருப்பம் இருந்தால் சேர்த்துக்குங்க. சில பேருக்கு நெய் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா வேண்டாம். நெய் சேர்த்திங்கன்னா நல்லா வாசனையாகவும் இருக்கும், சாம்பார் நல்லா கமகமன்னு இருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியும் சேர்த்துட்டு நல்லா ஒரு கொதி விட்டுட்டு நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். இது இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சிம்பிளான சாம்பார் ரெசிபி தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.